திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் அருளியுள்ள வாசி தீரவே காசு நல்குவே மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே என்ற பாடலுள்ள திருவிழி மிழலை பதிகத்தை நாம் இப்பதிவிலே சிந்திக்கலாம். சிந்திக்கும் முன் இதனுடைய தருணத்தை நாம் சற்று சிந்தித்துவிட்டு பாடலுக்கும் பாடலின் பொருளுக்கும் செல்லலாம். திருநாவுக்கரசரை திருப்பூர்குளூரிலே 2ஆம் முறையாக சந்தித்த ஞானசம்பந்த பெருமான் அவருடன் சேர்ந்து தல யாத்திரை செல்கிறார். பல தலங்களுக்கு சென்று இறைவனை பாடி பாடி பரவி பின்னர் திருவிழி மிழலை என்ற தலத்திற்கு வருகிறார்கள். இருவரும் தனித்தனி மடங்களிலே அமர்ந்து தன்னுடைய சீடர்களுடன் இருந்து பெருமானை சேவிக்கிறார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அத்தலத்திலே மழை பொய்த்து விடுகிறது. மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் இந்த தருணத்திலே நாம் இந்த தலத்தை விட்டு சென்று விடக்கூடாது என்று இருவரும் அவங்க மடலிலிருந்து இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். இந்த பஞ்சம் போக வழி காட்டுங்கள் என்று. சிவபெருமான் அவருடைய இருவருடைய கனவிலே அன்று இரவு தோன்றி, உங்களுடைய இந்த பஞ்சகாலம் போகும் வரை உங்களுக்கு நான் படிக்காசு வைத்து அருளுவேன் என்ற சொல்கிறார். கிழக்கு பீடத்தில் ஒரு படிக்காசும் மேற்கு பக்கத்தில் ஒரு படிக்காசும் வைத்து அருளுவேன் என்று சொல்லி கனவிலே சொல்லி மறைகிறார். இருவரும் காலையிலே சந்தித்து பேசிக்கொள்கிறார்கள். காலையிலே ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து திருநீர் அணிந்து கோவிலுக்கு செல்கிறார்கள். கிழக்கு பீடத்தில் வைக்கப்பட்டிருந்த காசை பார்க்கிறார் ஞானசம்பந்தர். பயபக்தியுடன் அதை எடுத்துக்கொள்கிறார். ஞானசம்பந்தர் கிழக்கு பீடத்தில் இருக்கும் காசை எடுத்துக்கொள்கிறார். மேற்கு பீடத்தில் இருக்கும் காசை திருநாவுக்கரசர் எடுத்துக்கொள்கிறார். சென்று அவரவர்கள் மடத்திற்கு சென்று அடியார்களிடம் காசை கொடுத்து அமுது செய்ய ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்கள் அடுத்து பக்கத்து ஊரிலே சென்று வணிகர்களிடம் அதை விற்று பண்டங்கள் எல்லாம் வாங்கி வந்து இங்கே அமுது பரிமாறுகிறார்கள். திருஞான சம்பந்தர் மடத்தில் உள்ள அடியார்களுக்கும் அந்த மக்களுக்கும் அவர் திருஞான சம்பந்தர் குறித்த நேரத்தில் அமுது செய்த உணவு பரிமாறுகிறார். ஆனால் ஞானசம்பந்தருடைய மடத்திலே மிகவும் காலதாமதமாகிறது. அது ஏன் என்று இவருக்கு ஞானசம்பந்தருக்கு புரியவில்லை. உடனே தன்னை அடியார்களிடம் கேட்டு, என்ன விஷயம், ஏன் நமக்கு தாமதமாகிறது? அவர்கள் மடத்தில் எல்லாமே முடிந்து விட்டதே. அதற்கு அந்த அடியார்கள் சொல்கிறார்கள், நமக்கு உங்களுக்கு சிவபெருமான் அருளிய காசு வாசியுள்ள காசு, அதாவது குறைபாடுள்ள காசாக இருந்ததினால் அவர்கள் உரசி பார்த்து தரம் குறைந்து, அதனால் பொருளும் கம்மியாக மிகவும் குறைவாக கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் காலம் தாழ்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் காலதாமதம் நடக்கிறது என்று அடியார்கள் சொல்கிறார். இதை ஞானசம்பந்தர் கேட்டாரோ இல்லையோ, உடனே பெருமானிடம் சென்று இதை முறையிட்டு விட வேண்டும் என்று இந்த திருவிழி மிழலை பதிகத்தின் பாடலாக அவர் இருக்கிறார். இது முதல் திருமுறையில் 92வது பதிகமாகும். பண்குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி. முதலில் பாடலை பாடிவிட்டு இப்போது நம் இந்த இதை சிந்தித்து விட்டோம். இவர் பாடல் பாடிய தருணம், இதுதான் பாடல் பாடிய தருணம். அவர் இப்பொழுது பாடல் பாடுகிறார். பாடல் பாடிவிட்டு பாடலுக்கான பொருளையும் நாம் இதிலே சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். சற்று நேரம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. முதல் திருமுறை 92வது பதிகம். பண்குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. இறைவனாயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. செய்ய மீனியீர் மீகொள் மிழலையீர் பைகொள் அரவி நீர் உய்ய நல்குமே. நீரு பூசி நீர் ஏறதி ஏறி நீர் கூறுமிழலையார் பேரும் அருளுமே. காமன் வேவு போர் தூம கண்ணினே நாம மிழலையீர்
க்ஷேமம் நல்குமே. பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிழலையீர் பணி கொண்டருளுமே. மங்கை பங்கினே துங்க மிழலையீர் கங்கை முடியினே சங்கை தவிர்மினே. அரக்கம் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரைக்கு தவிர்மினே. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினே இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே. பறிகுள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிகுள் மழலையீர் பிரிவதறியதே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழ் மொழிகளே. வீழி முழலை மேல் தாழ் மொழிகளே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழ் மொழிகளே. வீழும் மிழலை மேல் தாழ் மொழிகளே. வீழும் மிழலை மேல் தாழ் மொழிகளே. சிற்றம்பலம். இவ்வாறு பாடலை பாடிவிட்டு இது முதல் பாடல். முதல் பாடலுடைய பொருளை நாம் இப்பொழுது நாம் இங்கே சிந்திக்கலாம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. எவ்வளவு சிறிய இரட்டை வரிகள் உள்ள பாடல் இது. திருக்குறளை போல இருக்குது. ரெண்டு வரி தான் ஒரு பாடல். மொத்தம் 11 பாடல்கள் இருக்குது. அதனால் இதனை திரு இருக்குக்குறள் என்று சேக்கிழார் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது திரு இருக்குக்குறள் என்று சேக்கிழார் பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். வாசி தீரவே குறைபாடு தீரவே நல்ல காசினே நல்குவீர் என்று திருவிழிமலையில் எழுந்துள்ள இறைவனை மாசில் மிழலேல் என்று விളിக்கிறார். மாசரு இல்லாத மாசுமறு இல்லாத பரிசுத்தமான மிழலையீர் பெருமானே என்று விളിத்து ஏசல் இல்லையே உமக்கு பழிச்சொல் ஏசல் எதுவும் இல்லாமல் எங்கள் இருவருக்கும் வாசிப்படாத சுத்தமான வட்டக்காசினை நல்குவீராக என்று வேண்டி பாடுகிறார். வாசில் ஏசல் இல்லையே என்ற அவருக்கு திருநாவுக்கரசருக்கு நல்ல அவர் கை தொண்டு செய்வதற்கு நல்ல காசு வட்ட காசு முழுமையான காசும் காசு இல்லாத காசும் இவருக்கு ஒரு வாசியுள்ள காசு வட்டமில்லாத காசாக தந்துட்டு இந்த மாதிரி சொன்னால் மற்றவங்க ஏச மாட்டாங்களா பெருமானே உங்களை. அதனால் ஏசல் இல்லையே ஏசல் இல்லாமல் எனக்கு வாசி இல்லாத காசினை நல்குவீர் என்று வேண்டுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இதுதான் முதல் பாடலுடைய பொருள். அடுத்த 2வது பாடலிலிருந்து 9வது பாடல் வரையும் பதிவுகளாக போட்டு பாடல் சொல்லலாம். பாடல் 2. இறைவனாயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இறைவன் ஆயினீர் எல்லோருக்கும் இறைவனாக ஆகியவர் நீரே எம்பெருமானே என்று. அடுத்து மறைகொள் மிழலையீர் தில்லையில் 3000 அந்தணர்கள் இருந்தது போல இங்கு திருவிழிமிழலையும் 500 அந்தணர்கள் இருந்து வழிபாடு செய்தனர் என்று கூறுவர். எனவே அவர்களை சிறப்பிக்கும் வகையில் மறைகொள் மிழலையீர் என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். அடுத்து கரைகொள் காசினை முறைமை நல்குமே. வாசியுள்ள குறைபாடு உள்ள கரையை கொண்ட கரைகொள் காசினை இதனை மாற்றி முறைமை நல்குமே. முறைமை அதாவது எந்த குற்றம் குறையும் இல்லாத முறைமையான காசினை முழுமையான காசினை நல்குமாறு வேண்டுகிறார் ஞானசம்பந்த பெருமான். பாடல் 3. செய்யமீனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் ஒழிய நல்குமே. செய்யமேனியீர் சிவந்த திருமேனியை உடைய பெருமானே எம் ஈசனே என்று விளித்து மெய்கொள் மழலையீர் மெய்மை தன்மையுடைய மனிதர்கள் வாழும் திருவிழிமிழலில் வீற்றிருக்கும் பெருமானே என்று விளிக்கிறார். விளித்து பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. விஷமுள்ள பாம்பினை ஆபரணமாக அணிந்துள்ள பெருமானே, பாம்பு விஷமுள்ளது என தெரிந்தும் எந்த வேறுபாடு காட்டாது அதை தனது ஆபரணமாகவே அணிந்துள்ள தயாள பிரபுவே, அப்படி தன் ஆபரணத்திற்கே வேறுபாடு காட்டாத போது இங்கு திருநாவுக்கரசரும் தனக்கும் வேறுபாடு காட்டலாமா என்ற பொருளில் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே என்று பெருமானிடம் வேண்டுகிறார். யார் உய்ய? ஞானசம்பந்தர் உய்யத்தான். அடியார்களுக்கு காலம் தாழ்த்தாது அமுது படைக்க வாசியற்ற குறையில்லாத காசினை
எந்த வேறுபாடும் காட்டாது அடியேன் உய்ய நல்குமாறு பெருமானே நல்குமாறு வழங்குவீர் என பெருமானிடம் வேண்டுகிறார் ஞானசம்பந்த பெருமான். பாடல் 4. நீரு பூசி நீர் ஏறது ஏறி நீர் கூறுமிழலையர் பேரும் அருளுமே. மெய்ப்பொருளான திருநீற்றை உடல் முழுதும் பூசியுள்ள பெருமானே, எம் ஈசனே, எவ்வளவோ சிறப்பான விலங்குகள் இருக்க எருதினை தன் வாகனமாக கொண்டு ஏறிய பெருமானே, எம் ஈசனே. அடுத்து கூறுமிழலையர் பேரும் அருளுமே. கூறுமிழலையர் பலரும் புகழ்ந்து கூறும் மிழலையில் வீற்றிருக்கும் பெருமானே என விழித்து பேரும் அருளுமே என்று வேண்டுகிறார் ஞானசம்பந்தர். பேரும் என்பது வீடு பெற்றினை குறிப்பதாக இருந்தாலும் இங்கு இடம்பொருள் ஏவல் குறித்து நற்பேறு நல்ல பேறு என்ற பொருள் கொள்வது சிறந்தது. அமுது படைக்க காலம் தாழ்த்தாது குறையற்ற காசினை நற்பேறு அமையுமாறு நல்குங்கள் பெருமானே, எம் ஈசனே என வேண்டுகிறார் ஞானசம்பந்த பெருமான். பாடல் 5. காமன் வேபுபோ தூம கண்ணினே நாமமிழலையே கேமம் நல்குமே. தன் தவத்தின் போது இடையூறு செய்த காமனை எரித்த நெற்றிக் கண்ணனை உடைய பெருமானே, எம் ஈசனே. தூமம் என்றால் புகை. புகைக்கு காரணமான தீயை வருவித்த கண்ணினீர் என்கிறார். நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று தெரிந்தும் தங்கள் தவத்தினை கலைக்க முயன்ற மன்மதனை எரித்தீர்கள். ஆனால் பிழையேதும் செய்யாத அடியேனுக்கு ஏன் வாசியுள்ள குற்றமுள்ள காசினை அளித்தீர் என கேள்வி கேட்பது போல தூமக்கண்ணினீர் என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். அடுத்து நாம மிழலையில் சேமம் நல்குமே. நாமம் என்றால் பெருமை புகழ். பெருமை மிக்க மிழலை என்னும் தலத்திலே வீற்றிருக்கும் பெருமானே, தமக்கு சேமம் நல்குமே. சேமம் என்றால் நலமாக இருக்க நல்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் ஞானசம்பந்தர். இங்கே என்ன நலமாக? வாசியற்ற காசினை அளித்து நான் நலமாக இருக்க அருளுங்கள் என்று விண்ணப்பிக்கிறார் ஞானசம்பந்தர். பாடல் 6. பிணிகொள் சடை நீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிழலையீர் பணி கொண்டருளுமே. பெருமானின் பற்றற்ற தன்மையின் காரணமாக அவரது ஜடாமுடி நீண்டு வளர்ந்துள்ளது. அவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து பிணைத்து கட்டப்பட்டுள்ளன. ஆகவே பிணிகொள் சடையுடைய பெருமானே என விழித்து மாணிக்கம் பதித்தது போல நிறம் படைத்த கழுத்தினை உடைய பெருமானே, பெருகி எழுந்தி வந்த ஆலகால விஷத்தினை உயிர்கள் உய்ய எல்லா நன்மைக்காக உட்கொண்டு அதனை கழுத்திலேயே நிறுத்தியதால் அது மாணிக்கமாக ஒளி வீசுகிறது என்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அடுத்து அணிகொள் மிழலையீர். அழகு பொருந்திய திருவிழி மிழலினை இருப்பிடமாக கொண்ட பெருமானே என விழித்து அடியேனுக்கு உம்மை புகழ்ந்து பாடுவதைத் தவிர வேறு ஒன்றும் தெரியாது என கூறுகிறார் ஞானசம்பந்தர். ஆகவே உழவாரப்பணி என்ற கைத்தொண்டு செய்த காரணத்தால் அப்பர் பிரானுக்கு எப்படி வாசியற்ற நல்காசினை அளித்தீர்களோ அவ்வாறே தனக்கு நல்கி அருள வேண்டும் என விண்ணப்பிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். பாடல் 7. மங்கை பங்கினே துங்கமிழலையே கங்கை முடியினே சங்கை கவிர்மினே. இந்த பாடலில் பார்வதி தேவிக்கும் கங்கைக்கும் அருள் புரிந்த தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை பார்வதி தேவியார் கடுமையான கேதாரி கௌரி நோன்பு மேற்கொண்டு தவம் செய்ததில் மகிழ்ந்த இறைவன் தன் உடம்பிலேயே பாதியை அன்னைக்கு தந்தார். தேவலோகத்தில் பாய்ந்திருந்த கங்கை நதி பூமிக்கு கீழ் இறங்கும் போது மிக வீரியமாக இறங்கியது. எனவே அதனை சாந்தமாக்க அதனை தன் ஜடாமுடியில் வாங்கி கங்கைக்கு நல்லருள் புரிந்தார் நம்பெருமான். இதைத்தான் மங்கை பங்கினீர் கங்கை முடியினீர் என ஈசனை விளிம்பி பாடினார் ஞானசம்பந்தர். துங்க என்றால் பெரியது, உயர்வானது என்று பொருள். உயர்வான திருவிழிமிழலில் எழுந்தருளியுள்ள பெருமானே என விழித்து தனது விண்ணப்பத்தை வைக்கிறார் ஞானசம்பந்தர். என்ன? சங்கை தவிர்மினே என்று. சங்கை என்றால் சந்தேகம், ஐயப்பாடு.
திருநாவுக்கரசருக்கும் தமக்கும் வேறு வேறு படிக்காசு தந்திருப்பது சந்தேகத்தை அளிக்கிறது. பெருமான் வேற்றுமை காட்டுகிறாரோ என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. அதனால் பெருமானே வாசி இல்லாத நல்ல காசினை தந்து இந்த சங்கை தவிர்மினே, இந்த சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று விண்ணப்பிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். பாடல் 8. அரக்கம் நெறிதர இரக்கமீதினி பறக்கும் இழலையே கரைக்கை தவிர்மினே. அரக்கன் நெறிதர இரக்கமீதினீர், அதாவது வழக்கமான எல்லா பதிவுகளின் 8வது பாடலிலே ராவணனை பற்றி பாடுவார் ஞானசம்பந்தர். அதுபோல இப்பதிகத்தின் இந்த 8வது பாடலிலும் ராவணனை பாடுகிறார் ஞானசம்பந்தர். தனது அகந்தையால் கைலாய மலையை தூக்கிய ராவணனை தனது கால் கட்டை விரலால் மலையை அழுத்தி மலையின் அடியில் ராவணனது தோள்கள் நெறியுமாறு செய்தார் சிவபெருமான். பின் அவன் தவறை உணர்ந்து வாசிக முனிவரின் அறிவுரையின்படி சாமகானம் பாடி துதிக்க மீண்டும் சிவபெருமான் பிரசன்னமாகி சாமகானத்தில் மயங்கி ராவணன் மீது இரக்கம் எய்தி தனது சாபத்தை விலக்கி அருள் புரிந்தார். அடுத்து இந்த சம்பவத்தை தெரிவித்து பரந்த பெருமையுடைய திருவேழி மிழலையில் வீற்றிருக்கும் பெருமானே என் ஈசனே என விழித்து அடாது செயல் புரிந்த ராவணனை மன்னித்து அவன்பால் இரக்கம் காட்டி அருளிய பெருமானே, அவன் போல் நான் ஏதும் அடாது செயல் புரியவில்லை. இருப்பினும் தாங்கள் என்னை வஞ்சிப்பதை தவிர்த்து, இங்கு கரக்கை என்றால் வஞ்சகம் என்று பொருளாகும், எனக்கு வாசியுள்ள காசினை கொடுத்து வஞ்சிப்பதை தவிர்த்து குறைபாடில்லாத காசினை நல்வீராக என்று விண்ணப்பம் செய்கிறார் ஞானசம்பந்தர். பாடல் 9. ஐயனும் மாலுமாய் முயலும் முடியினே இயலும் இழலையே பயனும் அருளுமே. ஐயனும் மாலுமாய் முயலும் முடியினீர், அதாவது இயலும் முடியினீர். முடி என்றால் தலைமை என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது தனது அடிமுடியினை கண்டு வருபவரே பெரியவர் என சிவபெருமான் போட்டி வைத்தார். அந்த முயற்சியில் இருவரும் தோல்வியுற்று முடியினீராக முதன்மை தலைமை பொருளாக விளங்கி நின்ற பெருமானே எம் ஈசனே என சிவபெருமானை விழித்து அடுத்து இயலும் இழலையீர் பயனும் அருளுமே. இயலும் இழலையீர், எல்லோராலும் இயலும் வண்ணம் சேவிக்க திருவிழி மிழலையில் வீற்றிருக்கும் பெருமானே எனக்கு பயனும் அருளுமே. திருநாவுக்கரசன் மடத்தில் விரைவாக அமுது அளிப்பது போல எனக்கும் அந்த பயனை அருளும்படி வேண்டுகிறார் ஞானசம்பந்த பெருமான். பாடல் 10. பரிகொள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிகொள் மிழலையே பிரிவதறியதே. பரிகொள் தலையினார் அறிவது அறிகிறார், அதாவது ஒவ்வொன்றாக மயிர் பறிக்கப்பட்ட சமணர்கள் பரிகொள் தலையினார். அவர்கள் ஒவ்வொன்றாக மயிர் பறிக்கப்பட்ட சமணர்கள் அறிய வேண்டிய மெய்ப்பொருளாகிய உம்மை ஈசனை அறியாமல் இருக்கின்றனர். நறுமணம் கமழும் திருவிழி மிழலையில் வீற்றிருக்கும் பெருமானே எம் ஈசனே என விழித்து தமது முக்கியமான கோரிக்கை வைக்கிறார் ஞானசம்பந்தர். தற்போது தேவை என்னவென்றால் வாசி இல்லாத குறையில்லாத காசினை பெறுவது. என்றாலும் தன் வாழ்க்கையின் லட்சியமான லட்சியம் பெருமானை அடைவது என்பதை பெருமானுக்கு ஞாபகம் செய்யும் வகையில் இங்கு பிரிவது அரியதே என்று உம்மை பிரிந்து அருளின்றி வாழ்வது எமக்கு அரிதான செயலாகும். ஆகவே பெருமானே தற்போது வாசியில்லாத காசினை வழங்குமாறும் பின்பு எனக்கு தங்களை அடையும் வீடு வெற்றினை நல்குமாறும் கேட்டு விண்ணப்பிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். திருச்சிற்றம்பலம். அடுத்தது இப்பதிகத்தின் இறுதி பாடல் 11வது பாடல். காழிமாநக வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. இத்திருப்பதிகம் சீர்காழி நகரில் தோன்றி வாழும் ஞானசம்பந்தன் திருவிழி மிழலை மேல் தாழ்ந்து பணிந்து
போற்றிய மொழிகளை கொண்டதாகும் என்கிறார். இந்த பதிகத்தை முறையாக ஓதுவோர்கள் மேலானவர்கள் ஆவார்கள் என்று பதிகத்தை பாடி முடிக்கிறார் ஞானசம்பந்தர். இப்பதிகம் பாடிய பின் மனம் உருகிய ஈசன் வாசி இல்லாத நல்ல வட்டக்காசினை ஞானசம்பந்தருக்கு வழங்கினார். அந்த நல்ல கைக்காசினை கொண்டு வணிகர்கள் கடத்திற்கு சென்று வணிகர்களிடம் கொடுத்த போது அதை கண்ட வணிகர்கள், ஆஹா, நல்ல தவம் செய்தவர்களே, முன்பு நீங்கள் அளித்த இந்த வாசியுள்ள காசு குறைவுள்ள காசாக இருந்தது, இப்போது இது வந்து சுத்தமான காசாக இருக்கிறது, நீங்கள் வேண்டும் உணவுப் பொருட்களை நாங்கள் உடனடியாக தருவோம் என்று சொல்லி அவ்வண்ணமே அவர்கள் எல்லா பண்டங்களையும் உடனடியாக காதாமதம் இல்லாமல் தந்து அருளுகிறார்கள் வணிகர்கள். அதை அந்நாள் தொடங்கி அந்நாள் பகுதியாக நண்பகலில் அடியவர்களுக்கு உணவு உண்ணும்படி செய்வித்து அன்பு பிரிக்கிறார் ஞானசம்பந்தர் என்று சேக்கிழார் பெருமான் மிகவும் பெருமைப்பட்டு புகழ்ந்து பாடுவார் இப்பாடலை. இந்த காலகட்டத்திலே, அதாவது இந்த மக்கள், இந்த நாட்டிலே வாழும் மக்கள் இந்த பதிகத்தை எவ்வாறு பாட வேண்டும் என்றால், தொழில் லாபம் ஈட்ட, பொருள் பெருக, காசு வந்து சேர ஒவ்வொருவரும் இந்த பதிகத்தை பயபக்தியுடன் பாடி வர வேண்டும். நாமும் இந்த பதிகத்தை தினமும் ஓதி உய்வினை அடைவோம் என்று கூறி அடியார் பெருமக்களெல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணி ஐயா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.